இந்த லேப்டாப் சார்ஜிங்க்கு ஒரு வழியாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த லிட் ஆசிட் பேட்டரி வந்து செட் ஆகலை. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி. இதனோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து வந்து பவர் எடுத்திருக்கேன். பவர் எடுத்துகிட்டு 19.5 வோல்ட் லேப்டாப் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்ஜ் ஏறுது. தமிழால் இணைந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கான வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன பாக்ஸ் தான். இது உள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பக் கன்வெர்ட்டர். அதாவது பார்த்தீங்கன்னா டிசி டு டிசி பக் கன்வெர்ட்ரு. இதை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து நிறைய பேர் வாங்கி ரிவ்யூஸ் போடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஒரு வெப்சைட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா electronicscomp.com அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதில் தான் வந்து நான் இதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இன்னும் அன்பாக்சிங்கே பண்ணலை. உங்களுக்காக தான் அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் பண்ணி ஒரு 3 டேஸில் வந்துருச்சு. இது என்ன பர்பஸ்க்காக நீ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒரு 7H பேட்டரியில் வந்து 7H 12 வோல்ட் பேட்டரி இருக்குங்களா, அதுலேருந்து நம்ம வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அது வந்து 18 வோல்ட்டு. ஆல்ரெடி நான் ஒரு இன்னொரு பக் கன்வெர்ட்டர் ஒன்று வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் அவுட் ஆகலை. இதை வச்சு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் இந்த ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்துருக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் சக்ஸஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிடுவோம். இது வந்து அன்பாக்சிங் பண்ணவே இல்லை நான். அப்படியே வந்தது. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவைஸ் தான். இதை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எனக்கு வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஸ்டமருக்கும் சரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். பக்காவாக நீட்டாக இருக்குது. இதை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். தேடி பார்த்தா கத்தி கிடைக்கல, டெஸ்டர் தான் கிடச்சிது. ஓகே, இதான் டாப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல் பேக்கிங்கில் இருக்குது. இந்த சைடு ஓப்பனே தெரியல. நம்ம எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணிடுவோம். இது உள்ள என்ன வந்திருக்குன்னு எனக்கும் தெரியல. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா புதுசாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இதில் ஆர்டர் பண்ணேன். கரெக்டான பொருள் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டான பொருள் தான் வந்திருக்கு. விசிபிலிட்டி நல்லா தெரியுது. ஓகே, இந்த பாக்ஸ் வந்து நம்ம ஓரம் வச்சிடலாம். இப்போ இதை பற்றி மட்டும் பார்ப்போம். பக் கன்வெர்ட்டர் நல்லா செம்ம பேக்கிங். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் இந்த பேப்பர் இருக்குங்களா, அதை வச்சு பேக் பண்ணியிருக்காங்க. இந்த டேப் சுற்றி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு பக் கன்வெர்ட்டர் ஒன்று ஆர்டர் பண்ணேன் வேறு ஒரு வெப்சைட்டில். அது அந்தளவுக்கு வந்து பேக்கிங்கும் சரியில்லை, ஒரு குவாலிட்டி வைஸ் வந்து சரியில்லை. இது பரவாயில்ல, பக்காவாக இருக்குது. ரேட்டு பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் இதை விட ரேட்டு தாறுமாறாக அடித்து நொறுக்கி கொடுக்குறாங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரைக்கும் மிச்சமாகுது. டெலிவரிக்கு காசு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா டெலிவரி காசு சேர்த்தாலே நமக்கு வந்து ரேட்டு அதை விட ஃப்ளிப்கார்ட், அமேசானை விட ரேட்டு கம்மியாக தான் வருது. ஓகே, பேப்பர் ஃபுல்லாக பிரிக்க தேவை. ஓகே, ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னது, பில்லு. இது வாங்கினதுக்கான பில்லு. இது வந்து நான் காட்டுறேன் எவ்வளோன்ட்டு. இது இப்போதைக்கு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளாக நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த பக் கன்வெர்ட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு. அதனால் வாங்கிறதுக்கு முடியல. இல்லை, நமக்கு அதுக்கான தேவையில்லை. இப்போ தேவை வந்திருக்கு. அதனால தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த கியூஆர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரிஜினல் ஒரு ப்ராடக்ட் அனுப்புகிற மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து ப்ராடக்ட் கையில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க, எந்த டேமேஜும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அப் கன்வெர்ட்டர். இது ஒரு எல்இடி கொடுத்துறாங்க, கனெக்டட் பின்னு கொடுத்துறாங்க. நான் இன்னொரு இது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதையும் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் கண்டிப்பாக நம்ம கையில் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பின்னில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 டெர்மினல் தான். இந்த 4 டெர்மினலில் அவுட்புட் 2, இன்புட் 2, அவ்வளோதான். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளில் வந்து நம்ம வந்து வோல்டேஜ் வந்து வேரி பண்ணிக்கலாம். நம்ம இதை வந்து
இப்போ உள்ளே போய்ட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு பக்கர் நட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை பற்றியும் சொல்லியிருந்தேன். ஏன்னா யாரும் வந்து இதை நம்பி வாங்கக்கூடாது இல்லையா, அதனால சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கர் நட் தான் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து ஆஃப்லைனில் வாங்கினேன். இதை டைமரோட வரும்னு வச்சுங்களேன். டைமர்ன்ற டிஸ்பிளேயோட வரும். நம்ம எவ்வளோ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறோன்றதையும் காட்டும், எவ்வளோ வோல்டேஜ் உள்ளே வருதுன்னு சொல்லிட்டும் காட்டும். ஆனால் இதனோட ஆம்பியர் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சாதாரண ஒரு பக்கர் நட்டு மாதிரியே தான் இதுவும். இதை தான் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அந்த அளவுக்கு சூட்டபுளாக இல்லை. இதில் எது நம்ம வந்து லேப்டாப்புக்கு வந்து ஒர்க் பண்ணுது, இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணல, கண்டுபிடிச்சிட்டேன். இது ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். வீடியோ ரொம்ப வளவலன்னு ஓட்டாமல் வாங்க நம்ம போயிட்டு டப்புன்னு லேப்டாப் சார்ஜ் போட்டு செக் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வழியாக வந்து நான் வந்து எல்லாம் கொஞ்சம் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். லேப்டாப் அங்கே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து 12 வோல்ட் பேட்ரி, 7Ah போட்டுக்கு பாருங்கள். ஓகேங்களா, இதுலேருந்து 2 ஒயர் போட்டு நம்ம பக்கர் நட்டு கொடுத்துருக்கேன். நம்ம இதை வந்து க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஓகே ஓகே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கர் நட்டில் இது வந்து அவுட்புட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு பாருங்க. இது வந்து லேப்டாப் போடக்கூடிய இது பார்த்தீங்கன்னா இது 12 வோல்ட் டிசி பின்னு தான். இது நான் தான் வந்து அந்த பின்னு ஏற்கனவே போட்டது வந்து தேஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு மாற்றி போட்டு வச்சுருந்தேன். அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கினேன். ஓகேங்களா, பாருங்கள். இது வந்து பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்புட். ஓகேங்களா, நமக்கு பின்னாடியே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க பாருங்கள், அவுட்புட்டு. ஓகேங்களா, இன்புட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ் மைனஸு கரெக்டாக கொடுக்கணுங்க. ஓகேங்களா, பாருங்க. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இதில் வந்து கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு பேட்டரி வந்து நமக்கு அங்கே இருக்கு பாருங்க. பேட்டரி இங்கே இருக்குது. இதுலேருந்து இதை வச்சுருக்கேன், இங்கே வச்சுட்டேன். இப்போது நம்ம இதுலேருந்து அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா அது பாருங்க, இந்த ஒயர் போட்டு இந்த டிசி பின்னை வந்து இங்கே வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து லேப்டாப்பில் அங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லேப்டாப் சார்ஜரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இந்த லேப்டாப் சார்ஜரில் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்ட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 19 வோல்ட். இது 3.42 ஆம்ஸ், அதாவது 3.40, அதாவது 3 ஆம்ஸ் கிட்ட எடுக்குது. இது வந்து அவுட்புட் கொடுக்குது. ஆனால் இதில் எவ்வளோ ஆம்ஸ் வருதுன்னு நமக்கு தெரியாது, எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அதையும் செக் பண்ணிக்கலாம். 19 வோல்ட்டு 3.42 ஆம்ஸ் வந்து இது வந்து அவுட்புட்டாக இதுலேருந்து அவுட்புட்டுக்கு வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் நான் வந்து ஒயர் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுலேருந்து தான் அந்த பின்னை வந்து அப்படியே இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய வோல்ட்டு வந்து நான் வந்து இதை வந்து நம்ம வேரி பண்ணுறதுனால இது பாருங்கள், இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதை நம்ம இப்படி சுற்றோம்னா வோல்டேஜ் வந்து, அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுற்றோம்னா வோல்டேஜ் ஏறும், லெஃப்ட் சைடில் சுற்றினோம்னா வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால. ஓகேங்களா, இதை பற்றி அநேகமாக தெரிஞ்சிருக்கோம். இப்போது நம்ம இதை வந்து வோல்டேஜ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணுங்க. நம்ம வந்து இப்போ மல்டிமீட்டரில் பாருங்கள், நான் வந்து எந்த அளவுக்கு துல்லியமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் காட்டுறது வந்து அவுட்புட் வோல்ட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வோல்ட்டு பார்த்துக்கலாம். இன்புட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.61, 12 வோல்ட் இருக்குது. இப்போது அவுட்புட் பாருங்கள், கரெக்டாக 19 வோல்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணுறதால ஏறும் இறங்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா நான் அவுட்புட் வோல்டேஜ் வச்சுட்டேன், 19 வோல்ட் இருக்குது. இப்போ நான் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணாலும் அது பாருங்கள், இதை அப்படியே இப்படி ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சுற்றினோம்னா ஒரு நட்டை டைட் வைக்கிற மாதிரி தான். 20ல் வச்சுருக்கேன், நான் வந்து 1000ல் வச்சுருக்கேன். ஏன்னா வோல்டேஜ் ஏற அது வந்து மாறும். 20 வோல்ட்டு பாருங்கள். இதை அப்படியே ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அப்படியே வோல்ட் வந்து ஏறிட்டே இருக்கும் பாருங்க. அப்படியே வந்து வோல்டேஜ் வந்து 24 வோல்ட்டு, 25. பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தேன் 50 வோல்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டுருந்தது. இப்போ நம்ம அது தேவையில்ல, வீடியோ வந்து ஓட்ட தேவையில்ல. இப்போ நான் வந்து 19 வோல்ட்டு செட் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்து ஒரு ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா இப்போது இது மாதிரி பண்ணும்போது
1000 வோல்ட்டில் இருக்கிறதால கரெக்டாக 19 காட்டுது. இதை வந்து 20 வோல்ட்டுக்கு மாற்றிடணும். மாற்றினோம்னா நமக்கு அந்த வேரியேஷன் தெரிஞ்சு பாருங்க பாயிண்ட் வைஸாக. அதனால் அந்த பாயிண்ட் வைஸையும் குறைக்கிறோம். ஓகேங்களா, கரெக்டாக 19 வோல்ட் வந்து நான் வச்சுட்டேன். ஓகேங்களா, இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை வந்து அப்படியே லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண வேண்டியதான். லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மூலையாக வந்து சிம்பிள் காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மூலையில் சிம்பிள் வந்து சார்ஜிங் வந்து இப்போ சார்ஜிங் வந்து ஆகலை, டைம் ரிமைண்டிங் மட்டும் தான் காட்டுது. இப்போ வந்து நான் வந்து நம்ம இந்த வோல்ட் பின்னை வந்து நம்ம அதில் வந்து சொருவிடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணிட்ட உடனே இது நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிம்பிள் காட்டுது பாருங்கள், இந்த மவுஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வந்து பவர் வந்து ஏறிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நின்று வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு அவுட்புட் வந்து இது கொடுக்கல. அதனோட இன்வெஸ்ட் பில்லு தான். பார்த்தீங்கன்னா இதனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 153 ரூபா தான் என்னோட ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸு, டெலிவரி டேக்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்க. போட்டுட்டு பார்த்தீங்கன்னா 238 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே சேர்த்து கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ. பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ் ஷாப்பிங் ரேட் மட்டும் 49 ரூபா. அதாவது பார்த்தீங்கன்னா உனக்கு அப்படி தான் கனெக்ட் பண்ணி வாங்குறானுங்க. டெலிவரி சார்ஜுன்னு போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ரேட் அப்படின்னு சொல்லி அங்கே போட்டிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா 238 ரூபா தான் இதனோட ரேட்டு. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேலே இருக்குது. இது எவ்வளோ நம்பி வாங்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அதனுடைய ஆப்போட நேமு. ஆப் டெவலப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு இந்த லேப்டாப் சார்ஜிங்க்கு ஒரு வழியாக ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து செட் ஆகலை. இது வந்து லித்தியம் பேட்டரி. இதனோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து வந்து பவர் எடுத்துருக்கேன். பவர் எடுத்துகிட்டு இதுலேருந்து கன்வெர்ட் பண்ணி 19.5 வோல்ட் லேப்டாப் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ஜ் ஏறுது. 9 பாயிண்ட்டு சுத்தமாக ட்ரெயின் ஆகி போச்சு நான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா சோலார் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா சும்மா வோல்டேஜ் ரெஃபரன்ஸ்க்கோசரம் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து 2 ஒயர், அதாவது பேட்டரிக்கு டைரெக்டாகவே சோலாரை கொடுத்துருக்கேன். அங்கே ஜாயின் பண்ணி அப்படியே கொண்டு போய்ட்டு பாருங்கள். வெளியில் ஒரு 10 வாட்ஸ் சோலார் பேனல் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேட்டரியில் வந்து சார்ஜ் லோவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏன்னா வெளில போனோம்னா கூட இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனலில் வெளியே வச்சுட்டு அழகாக அதுலேருந்து டேரெக்டாக தூக்கி வந்து பேட்டரியில் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இதில் கொடுத்து இதுலேருந்து கொடுக்கணும். நான் வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஏன்னா பேட்டரி லோவாக இருக்குது. அதில் போயிட்டு இதுக்கு வந்தோன்னா செட் ஆகாது. அதனால் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்காவாக சார்ஜெலாம் ஏறுதுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட 8 இருந்தது, பாருங்கள் 10 ஆகிடுச்சு. ஒரு 5 பாயிண்ட்லேருந்து ஏறிட்டுருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் தான் வாட்ச் பண்ணேன். பக்காவே ஏறுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்க நட்டு பார்த்தீங்கன்னா ஒர்த்தபுளான பக்க நட்டு தான். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பாய்.